உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, நான் இப்போ ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு கண்ணு, நான் உனக்கு அம்மா மாதிரி. அந்த எண்ணத்துல தான் நானும் சொல்றேன். இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் நான் வயசுல பெரியவங்க, எனக்கு தெரிஞ்சவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். ஐயோ தாயி, எனக்கு இந்த வினையே வேண்டாம். ஊருக்குள்ள பேசினதை தான் சொன்னேன். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. ஏ ஆண்டாளு, நீ இங்கதான் இருக்கியா? ஹே மங்கம்மா, வந்தோமா பூவை வித்தோமான்னு போமாட்டியா? குடும்பத்துக்குள்ள ஏதாவது கொளுத்தி போடுறதா உன் வேலையா? ஐயோ, நான் அப்படிப்பட்ட எண்ணத்துல சொல்லல ஆண்டாளு. என்ன இருந்தாலும் பாரதி நம்ம ஊரு பொண்ணு தானே, அதான் ஒரு அக்கறையில ஊர்ல பேசிக்கிறத தானே சொன்னேன். சரி பாரதி, நான் வரேன். அடுத்த வாட்டி வரும்போது பூ மட்டும் எடுத்துட்டு வா, பொருணை எல்லாம் எடுத்துட்டு வராத. கிளம்பு. என்னாச்சு? உங்களை பத்தி என்கிட்டயே அவங்க தப்பா சொல்லிட்டு போறாங்க. என்ன சொன்னாங்க? பிரதர், நீங்க டென்ஷன் ஆகுற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் சொல்லல. உங்களுக்கும் இந்த ஊருக்குள்ள பேர் தெரியாத பொண்ணுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா அந்த பொம்பளை சொல்லிட்டு போகுது, வேற ஒன்னும் இல்ல. ஆதி, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் போய் சாமி கும்பிட்டு வரேன், நம்ம சாப்பிடலாம். ஏண்டி, ஆதி மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? நீ இந்த விஸ்வாமித்திரர் கதை கேட்டிருக்கியா? யாரு அது? அதான் இந்த ரம்பா மேனகா ஊர்வசியை பார்த்து மயங்கினாரு, அந்த கதை. அதே கதை தான். அந்த ரம்பா, ஊர்வசி, மேனகா இவங்க 3 பேரும் வந்தா கூட என் புருஷனை மயக்க முடியாது. ஏன்னா அவர் செப்பு கலந்த தங்கம் இல்ல, சொக்க தங்கம். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். இதுங்க தொல்லை தாங்க முடியல, என் கண்ணெல்லாம் கூசுது. நான் கிளம்புறேன்ப்பா. அம்மா, தாத்தா வரவே மாட்டேங்கிறாருமா. அப்பா, என்னப்பா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு கூச்சம்? இதுவும் உங்க வீடு தான்ப்பா. வாங்க, வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. வாங்கப்பா. அத்த பாரதி, என்ன மன்னிச்சிருத்தா, மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருத்தா, என்ன மன்னிச்சிரு. அப்பா, அப்பா, என்னப்பா ஆச்சு? என்ன அப்பா, ஏன் அழறீங்க? அப்பா, ஏன்பா அழறீங்க? அழாதீங்க. என்ன மன்னிச்சிருத்தா, என்ன மன்னிச்சிரு. அப்பா, என்கிட்ட எதுக்குப்பா மன்னிப்பு கேக்குறீங்க? அப்பா, அப்பா ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்கப்பா. அத்த பாரதி, என்ன வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு நீ கூப்பிட்டுருக்க. ஆனா நான் உன்னை என் பொண்ணாவே பார்க்கலையே. என்ன மன்னிச்சிருத்தா, என்ன மன்னிச்சிரு. நான் பாவிதான், நான் பாவி. எனக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. நான் எப்படி இப்படி ஒரு அசிங்கத்தை செஞ்சேன்னு எனக்கே தெரியலத்தா, தெரியல. அப்பா, தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். என்னத்த சொல்றது? உங்ககிட்ட ஆதி எதுவுமே சொல்லலையாத்தா? அவன் சொல்லி இருக்க மாட்டான், அவன் சொல்லி இருக்க மாட்டான். ஏன்னா அவன் நல்லவன், என்ன மாதிரி அயோக்கியன் எல்லாம் இல்ல. அவன் நல்லவன், ரொம்ப நல்லவன்மா. ஆதி, நீ என்ன மன்னிச்சிரியா? ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்ட, என்ன மன்னிச்சிரியா? மன்னிச்சிரு. சரி சார், விடுங்க. நான் அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்கல. என்ன ஆச்சு ஆதி? என்ன நடக்குதுங்க? அப்பா எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாரு? அத பாரதி, சொல்றதுக்கு வாய் கூசுற மாதிரி ஒரு வேலையை பண்ணி போட்ட. அதான் சந்தனம் எது சாக்கடை எதுன்னு தெரியாம மேல அள்ளி பூசிக்கிட்ட. அழகர் மேலையும் ஆதி மேலையும் இருக்கிற கோபத்திலையும் இவங்க 2 பேர்கிட்டையும் தோத்துக்கிட்டே இருக்கேங்கிற ஆதகத்திலையும் நான் ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி போட்டேன். இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணும்னு நினைச்சு நான் அந்த அசிங்கத்தை பண்ணி போட்டேன்.
இப்போ புதுசா ஒருத்தன் வந்திருக்கானு வெளியூர்ல இருந்து, அவங்க கூட ஆண்டாள் சுத்துறது பார்க்க நல்லாவா இருக்கு? வெளிய மத்தவெல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கானுங்க. இவன் எதுக்கு ஆண்டாள் பேர்ல துணி கடை வச்சு கொடுக்கணும்? ஊரே இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு, தெரியுமா? ஊருக்காரங்க அம்புட்டு பேரும் கேவலமா பேசுற அளவுக்கு கொண்டு வந்துட்டல. இப்ப இப்ப நிம்மதியாடா உனக்கு? இதுக்கு மேலையும் நீ இங்க இருந்தான்னு வெயி, எங்க குடும்பத்துல இருக்கிற அம்புட்டு பேரும் கைத்துல தூக்கி போடுவோம் சொல்லி போட்டேன். நீங்க 2 பேரும் பைக்ல போறத பார்த்துட்டு சொல்றீங்க இல்லையா? தர்மலிங்க அண்ணன் தான் இந்த தம்பியும் நம்ம ஆண்டாளையும் சேர்த்து வச்சு பேச சொன்னாரு. அத்த பாரதி, மவளை நானே அசிங்கமா பேச வச்சுட்டா. நல்ல மனுஷனே இல்லத்தா, மனுஷனே இல்ல. எனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. விடுங்க சார், அதான் நீங்க செஞ்சது தப்புன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சல்ல, அது போதும் சார். சார் ப்ளீஸ், இனிமேலாவது ஆண்டாளையும் அழகரையும் சந்தோஷமா இருக்க விடுங்க. ஏப்பா ஆதி, இதுக்கு மேலையும் என்ன நடக்கணும் எனக்கு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை கழுவணும் இல்ல. நான் வேண்டாம் உன் கல்லையும் ஆண்டாள் கல்லையும் உழுது மன்னிப்பு கேட்டுறவா. சார் என்ன சார் இது, பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏத்தா பாரதி, நீ என்ன மன்னிச்சிருத்தா. நான் கேட்டதுக்கு அம்மா கூட சண்டைன்னு இதுக்குதான் எல்லாரும் போய் சொன்னாங்களா? ஏன் அது நீங்களும் இதை பத்தி என்கிட்ட சொல்லல? இல்ல பாரதி, அது வந்து ஏத்தா, இப்படி ஒரு அசிங்கத்தை எப்படித்தான் அவ உன்கிட்ட சொல்லுவா? என்னால அம்புட்டு பேருக்கும் பிரச்சனை தான். நல்ல உயிரோடு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்பா இப்படி பண்ணீங்க? பாரதி விடுங்க பாரதி. சொல்லுங்கப்பா, ஏன் இப்படி பண்ணீங்க? பாரதி, ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டா. பாரதி சொன்னா கேளுங்க பாரதி. விடுங்க ஆதி, வாங்க அத வாங்க. நான் ஊர்ல இல்லாதப்போ இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட யாருமே சொல்லல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.